எல்லார்கிட்டயுமே சொல்லிர போறா போலக்க. ஏடா நில்லுடா, யார்கிட்டயுமே எதையும் சொல்லாத. அப்புறம் தென்றல புயல் எல்லாத்தையும் புசுவானமாக்கி போடுவாளுவா. யார காணலையே இவள. சொன்ன மாதிரியே புயல் கணக்கு கிளம்பிட்டாளா என்னவோ. ஏடா கீதா. எல்லாரும் என்ன பார்த்து என்ன நினைச்சாவோ? இன்னைக்கு என் சுய ரூபத்தை காட்டுறாதான் எல்லாரும் அடங்குவாவோ. எடி எடி கீதா நில்லு. ஏ கீதா, எத்தனை நேரம் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கா. ஆமா, இப்போ என்னத்துக்கு இப்படி கணச்சிட்டு கிடக்கிய? எடி நான் எங்கடி கணச்சேன்? உன்னை கீதா கீதா நில்லுன்னு தான சொன்னேன். வயிறு பசிக்குன்னு சொன்னேல கீதா. அதனாலதான் உனக்கு கோவம் இவ்வளவு மூக்குக்கு மேல வருது. முதல்ல சோறெல்லாம் வடிச்சு வச்சிட்டேன். வா வந்து சோறு போட்டு புளி குழம்பு ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு போ. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, எந்த நேரமும் சாப்பாடு. இது யாவிட்டு இவ்வளவு கோவப்படுத? அட சோத்த பொங்கியாச்சுன்னு சொல்லுதம்ல. சோத்த பத்தி பேச்ச எடுத்தா இவ அடங்கி போயிருவானே தானே. இப்ப சோத்த வடிச்சு வச்சிருக்கேன், குழம்பு ஊத்தி சோத்த தின்னுன்னு சொல்ல வந்திருக்கிய. ஏ கீதா, என்ன இப்படி தாறு மாற பேசிட்டு கிடக்க? வா வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லுதேன். ஒரு உருண்டை சோத்த தின்னேனா வயிறு கொஞ்சம் கூப்பாடு போடத அடங்கும் பத்தியா? அந்த ஆள உனக்கு கோவமும் தனியும். வா இங்க பாருங்க பாட்டியா, என்ன என்னன்னு நினைச்சியா? இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகையாகும். இந்த பழைய குழம்பெல்லாம் நீங்களே ஊத்தி தின்னுங்க. இன்னைக்கு பாத்திமாக்கா வீட்ல போய் மூக்கு முட்டை பிரியாணி திங்காம நான் விட மாட்டோம்ல. ஏடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடி பாத்திமா என்கிட்ட எந்த கதையும் சொல்ல மாட்டக்கா, கமலா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, அப்படி இப்படி அவளை போட்டு ஏசிட்டு கிடந்த. இப்போ என்னடான்னா அவ வீட்ல போய் நான் பிரியாணி வாங்கி திம்பேன்னு சொல்லிட்டு கிடக்க. ஆமா, சுவாருன்னு சோத்து பக்கால இருக்கிறதுனால தானே என்ன பத்தி எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா? எந்நேரமும் ஒரே மாதிரி இருந்ததுனால தானே எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்துதியே. இனிமேல நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறதுக்கு நானும் பழகிட போறேன். அப்பதானே தெருவுல எல்லாரும் என்ன ஒரு மனுஷியா நினைப்பாவோ. என்ன திருடி தேவையில்லாம என்னத்தலாமோ பட்டு பேசிட்டு கிடக்கா. இங்க பாருங்க பாட்டியோ, வயசான காலத்துல சோத்த தின்னுட்டு வீட்ல இருக்க வழிய பாருங்க. இப்படி வீடு விடா கதையை கேட்டுக்கிட்டு அடுத்த ஆள்கிட்ட சொல்லுத வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. ஊரு கதை உலக கதை எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசியில நான் வயசானவ வீட்ல உட்கார்ந்துகிட்டு சோத்த தின்னுங்க அடுத்த ஆள் கதையை பேசாதங்கன்னா சொல்லிட்டு போறேன். போட்டி போ, தென்றல் புயல்னா போற. இன்னைக்கு யாருகிட்ட நீ என்ன கதையை பேசினாலும் கடைசியில புசுவானமாவா தான் நீ போற. வேணும்னா பாரு. இவளுக்கு நான் சோத்த வடிச்சு புளி குழம்பு ஊத்தி சாப்பாடு தாரேன்னு சொன்னேன். என் வாய அடுப்புல கொண்டு வைக்கணும். இவன் நேரா எங்க போறா? இவ போற போக்கு சரியில்லையா? சோத்தை இப்பதானே வடிச்சு வச்சிருக்கோம், கொஞ்சம் நேராய் தின்னாலும் பரவாயில்ல. இவ எங்க போறா, என்ன காரியம் பண்ணுதான்னு பின்னாடியே போய் பாப்போம். நேரம் மத்தியானம் 1 மணி தாண்டிட்டா. அலாரம் அடிச்ச மாதிரி இந்த 4 மணி வருவா. சொல்ல போனா அவ வீட்டுக்கு வர நேரம் தான். எப்பாடா மணி 1 மணி ஆயிட்டானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு என்னடா ஆளையே காணல. என்ன இவ சொர்ண கிழவி வீட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. அந்த கிழவியே சோத்த மட்டும் தான் வடிப்பாவோ. ஒத்தக்கட்டையா இருக்கும் டீ எனக்கு என்னத்துக்கு டீ குழம்பு கூட்டெல்லாம் தனியா வச்சுக்கிட்டு இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு யாரு வீட்லயாவது வாங்கி திம்பாவோ. இவ என்னத்துக்கு அவங்க வீட்ல இருந்து வாரா? கீதா, ஏ கீதா, என்ன போவப்பட்டவள கூப்பிடுதியா? என்ன கீதா, என்ன கதை விடுறதுக்கா? ஏ கதை விடுறதுக்கு இல்லம்மா, அதான் நான் பார்த்தேன். நீங்க எல்லாம் ஆளை பார்த்துதானே கதை விடுவிய. பாத்திமா கதை கூப்பிட்டு வச்சு 10 மணி நேரம் உட்கார்ந்து பாடு பேசுவியா? ஆனா என்ன கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பாடு பேசுவேனா? ஏ என்னத்துக்கு கோவப்படியா? மத்தியானம் 1 மணி ஆயிட்டுனா எங்க வீட்டுக்கு டான்னு வருவிய. உனக்காக தான் நான் பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் மோர் மிளகாயும் வறுத்து வச்சிருக்கேன். சரி உன்னை கூப்பிட்டு கொடுக்கலாமேன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். அப்ப நான் சோத்து களையப்பட்டவா பழைய கஞ்சிக்கு அலையப்பட்டவான்னு தானே என்ன தேடிட்டு இருந்திருக்கிய. ஏ என்னாச்சு கீதா, தினமும் நீ தானே வந்து பழைய கஞ்சி கேப்ப. சரி இன்னைக்கு நீ கேப்பேன்னு தானே உனக்கு தனியா எடுத்து வச்சிருந்தேன். அதை கொடுக்கலாம்னு தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா கூப்பிட்டிய, அப்படியே கூப்பிட்டியே. என்ன புண்ணாக்கு தவிட நீ எல்லாத்தையும் உங்க வீட்டு மாட்டுக்கு வச்சுக்கிட்டு பழைய கஞ்சியை எனக்கு வைக்கலாம்னு பாக்கணும். சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப பழைய கஞ்சியை மாட்டுக்கு வச்சுக்கிட்டு உனக்கு புண்ணாக்கும் தவிடையும் வைக்கட்டுமா? என்னது புண்ணாக்கும் தவிடும் எனக்கா? என்னக்கா என்ன பார்த்து மாடுன்னு ஏசுதேனா? ஏ கிறுக்கி, நானா சொன்னேன்? நீ தானே சொன்ன புண்ணாக்கு தவிட எல்லாத்தையும் மாட்டுக்கு வச்சுக்கிட்டு பழைய கஞ்சியை பூரா எனக்கு வைக்கியேன்னு. அதான் கேட்டேன் உனக்கு புண்ணாக்கையும் தவிடையும் வைக்கட்டுமான்னு. ஏக்கா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து கிறுக்கின்னு சொல்லுவிய? ஆமா கிறுக்குத்தனமா பேசினா கிறுக்கின்னு சொல்லாம பின்ன புத்திசாலினா சொல்ல முடியும். வயிறு பசிக்கின்னு கரெக்டா 1 மணிக்கு வருவாளா, வயிறு பசியோட இருப்பாளேன்னு உன்னை தேடி வாசல்ல நின்னுகிட்டு இருந்தா நீ என்ன பண்ணாம பேசிட்டு இருக்கா? சரி மாப்பிள்ள ஒரு இடமும் போக கூடாது, இனிமேல் யார் வீட்லயும் ஓசி குழம்பு ஓசி சோறுலாம் வாங்கி திங்க கூடாதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி ஏசி விட்டானே. அதனாலதான் இவ வீட்டு பக்கம் வரலையோன்னு நானும் வாசல்ல நின்னுகிட்டு வழி மேல விழி வச்சு உன்னை தேடிட்டு இருந்தா. நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா? என்ன பார்த்து எவ்வளவு தைரியம் காணுவ கேக்க? சரி தினமும் பழைய கஞ்சி பச்சை மிளகாய் இல்லைன்னா உள்ளேயும் கொடுப்பமே. இன்னைக்கு ஒரு 5-6 மோர் மிளகாய்
வச்சா என்ன பார்த்து தைரியமா நீ கேட்க? நடு மத்தியானம் சுடுகாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டியா? பைத்தியம் கீட்டியம் பிடிச்சு போச்சா உனக்கு? ஆமா பைத்தியம் நீ கேப்பியா, இதுக்கு மேலையும் கேப்பியா? என்னடி ஒரு தினுசா பேசிட்டு இருக்கா? சொர்ண கிழவி வீட்ல இருந்து வரும்போதே நினைச்சேன் அந்த கிழவி உன்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாவோன்னு நினைச்சேன். அதனாலதான் இப்படி வந்து நிலையா நின்னுகிட்டு இருக்கா. என் நெத்திக்கண்ண திறந்ததே அந்த பாட்டி தான். அவளை பத்தி குறை சொல்லாதீங்க. ஓஹோ, சொர்ண கிழவியை பத்தி நான் குறை சொல்லக்கூடாதா? ஆமா, ஊர்ல நடக்கப்பட்ட ஒரு விஷயமாவது நீங்க என்ன கூப்பிட்டு பேசிருப்பேனா? ஆனா உன பாத்திமாக்கா பாத்திமா பாத்திமான்னு பாத்திமாக்காவை கூப்பிட்டுதானே வச்சு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து கதை பேசுறியே. என்னைக்காவது இந்த கீழாவை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு இந்த தெருவுல உள்ள கதையெல்லாம் பாடி பேசிருப்பேனா? நானும் இவ்வளவு நாளா வெகுளித்தனமா எல்லார் வீட்லயும் சோறு குழம்புன்னு வாங்கி என் வயித்தை நிறைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால எல்லாரும் என்ன சோத்து பக்காளின்னு மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்துட்டியா? என்ன நம்பி என்கிட்ட ஒரு விஷயம் பேசியிருப்பேனா? இன்னைக்கு சொர்ண பாட்டி சொல்ல போயிருந்தேன். இந்த தெருவுல இந்த ஊர்ல என்னென்ன நடக்கு ஏது நடக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை பத்தி நீங்க கூட சொல்லுறீங்களா? ஏத்தாடி, கடல்ல கிடக்குது உப்பு, உன்னை சாப்பிட கூப்பிட்டது ஏன் தப்பு? ஆமா ஆமா, அப்படியே தலவாழை இலைய விரிச்சு பல வகையான கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம்னு வச்சு சோறையும் வச்சு என்ன சாப்பிடறதுக்கு கூப்பிட்டியா பாருங்க. நீங்க இதுவும் சொல்லுவிய, இதுக்கு மேலையும் சொல்லுவிய. ஆமாட்டி, உனக்கு தலவாழை இலைய விரிச்சு விருந்து வைக்கிறதுக்கு நான் என்ன உன் சம்மந்தியாரியா இல்லனா உன் மாமியாராட்டி? ஏறி போனா போது வீணா போற பழைய கஞ்சியா சரி வயிறு பசியோட வருவாள அவளுக்கு குடுப்பமேன்னு சொன்னா நீ வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்க. ஓசிச்சோறு வாங்கி தின்னு காலத்தை கழிக்க உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா வீட்ல சோறு பங்கி திங்கப்பட்ட எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் டி? சரி, அவ புருஷன் தான் யார் வீட்லயும் கூட்டு குழம்புன்னு வாங்கி திங்காதேன்னு சண்டை போட்டானே. பாவம் வயிறு பசியோட இருப்பாள, நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சாது அவ புருஷனுக்கு தெரியாம அவ சாப்பிட்டு போட்டுமேன்னு நானும் வாசல்ல நின்னு கூப்பிடலாம நின்னா நீ எகத்தாளம் பண்ணங்கிட்டியா பேசிட்டு இருக்க? ஓஹோ, அப்ப நீங்க எனக்கு சாப்பாடு போட்டு உங்களுக்கு புண்ணியத்தை தேடிக்கலாம்னு பாத்தீங்களா? ஆமா ஆமா, நான் நிறைய பாவம் பண்ணிருக்கோம்ல, இந்த புண்ணியத்தை பண்ணியாவது எல்லாத்தையும் கழிப்பமன்னு கழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆள பாரு ஆள. கூட ஒரு மாட்டை வாங்கி விட்டோம்னா அந்த பழைய கஞ்சியை மாட்டுக்கு ஊத்திர போறேன். பெரிய பேச வந்துட்டா பேசுறதுக்கு. பாத்தீங்களா, அப்ப புதுசா மாடு வாங்கி விடுறதுக்கெல்லாம் பணம் வச்சிருக்கியா? பணத்தை வச்சுக்கிட்டே எல்லார்கிட்டயும் ஒண்ணு இல்ல பணமே இல்லன்னு பஞ்ச பாட்டு பாடிட்டு அலைவியா? எடி தூர போயிரு பத்துக்க. சும்மா தேவையில்லாதத பேசிட்டு இருந்தேனா? ஏன்கா உண்மையை பேசுனான்னு உங்களுக்கு கோபம் வருதா? என்ன பொருள்னாலும் வாங்கலாங்கிற அளவுக்கு பணத்தை வீட்டுல அடுக்கி வச்சிருக்கியா? காணாத குறைக்கு 5-6 மாடை வச்சிருக்கியா? மாட்டை பாலை கறந்து அதுல தண்ணியை ஊத்தி எல்லாருக்கும் கொடுத்து சம்பாதிக்கிய? காணாத குறைக்கு மவன் ஒத்தைக்கே ஒரு மவன் வெளிநாட்டுல வேலை பார்க்க அவன் சம்பாதிச்சு உங்களுக்கு கட்டுக்கட்டா ரூபாய் அனுப்புவானே. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தெருவுல வரப்பட்ட போகப்பட்ட எல்லார்கிட்டையும் பஞ்ச பாட்டு பாடுது. இங்க பாருடி, உன் சுவாலி மண்ணாங்கிட்டே மட்டும் பாரு, அடுத்த வீட்டு விஷயத்துல தலையிடாத பத்துக்க. சொல்லுவியக்கா, நல்லா சொல்லுவிய. நீங்க மட்டும் அடுத்த வீட்டு பாடுனா நல்ல காது கொடுத்து கேப்பியா, வாய் விட்டு பேசுவிய. ஆனா உங்களை பத்தி மட்டும் சொன்னா அந்த ஆளு என்ன குறை சொல்லுவேலா? என் வீட்டு விஷயம் என் மாப்பிள்ளை என் கூட சண்டை போட்டா இல்லனா என் மாமியா என் கூட சண்டை போட்டா அந்த கதையை மட்டும் எல்லாரும் வாசல்ல உட்கார்ந்துகிட்டு கதையா பேசுவேலா? உங்க வீட்டு கதையை மட்டும் நான் சொன்னோம்னா அந்த ஆளு கோவப்படுவியா? இங்க பாருடி, தூர போயிரு பத்துக்க. சாணியை கரைச்சு வச்சிருக்கேன், தலையில ஊத்தி விடும் பத்துக்க. அந்த பையன் இருக்கட்டும். ஓஹோ, நீங்க சாணியை கரைச்சி என் தலையில ஊத்துருவியேன்னு சொன்ன உடனே அந்த பயத்துல நான் போறேன்னு நினைச்சியலோ? ஆமாடி, நான் சாணியை கரைச்சி தலையில ஊத்தி போடுவேன்னு சொன்ன உடனே தான் பயந்து போய் போறா. இல்லை இல்லை இல்லை, எனக்கு அதை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கிறது. அதற்காக தான் செல்கிறேன். உங்களிடம் இருந்து என்னுடைய பொன்னான நேரத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை. திமிரு பிடிச்சவளுக்கு திடீர்னு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டு போடுது. போட்டி போ, நீ போற போக்கு சரியில்லடி. இன்னைக்கு நீ யார்கிட்டயாவது வாரியல் பூச வாங்கதானே போற? அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுமா? அந்த மாதிரிதானே நீனும் பிரகாசமா துள்ளிக்கிட்டு ஓடுத. போ, எவகிட்டயாவது இன்னைக்கு நீ அடிய வாங்கிட்டு தான் தெருவுல கிடக்க போற. அதையும் நான் பார்க்காதடி போறேன். திமிரு பிடிச்சவா, சரியான பொறாம பிடிச்சவா. என் மகன் வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்து சம்பளம் எல்லாம் அனுப்புதம்ல, அதை நான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதை பார்த்து இவளுக்கு பொறாம. இப்படி தெருவுல நின்று இப்படி சொல்லுவானுதானே இவகிட்ட ஒரு பாடும் பேசுது இல்ல. போட்டி போ. பாத்தியாடி, இந்த பிள்ளைகள் கிளாஸ்ல வச்சுதான் கெக்கபக்கன்னு சிரிக்காங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து நின்னுகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா ஷீலா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் பிடிக்கவே இல்ல. பிடிக்கலன்னா கிளம்பு. எதுக்கு இங்கே நின்னு நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா? நாங்க ஒண்ணும் ஒட்டு கேட்கல. யாமிட்டி நல்ல சிரிச்ச முகமா இருக்க வேண்டியதுதானே? வாயி 2 காது பக்கமும் திரும்பிக்கிட்டு நிக்கி. ஏய் ஷீலா, இவங்க கிட்ட எல்லாம் பேசாதவ.
கூடாது. அத தண்ணிட்டு நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வா போவோம். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ரெண்டு பேரும் புக்கும் கையுமா போறாவல்ல, ஆடிட்டோரியம் பக்கம் போனாவோன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். டீ சர்பத்து ஜூஸ் பப்ஸ்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாவோ. வா நாமளும் சீக்கிரமா போவோம். நான் வேற 5 லிட்டர் கேன்ல ஜூஸ பிடிக்கணும். சீக்கிரமா வாட்டி போவோம். 5 லிட்டர் கேனு எடி, நானே மினி வேன்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். 5 லிட்டர் கேன்லாம் கம்மி. சரி அம்மா, வா போவோம். அஞ்சு, அங்க நின்னு யாரோ உன்னை கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல? ஆமாட்டி, நம்ம கிளாஸ் பிள்ளைங்க தான் நிக்காங்க. எடி, அவங்க நம்ம 2 பேரையும் தான் கூப்பிடுறாங்க. ஜூஸ் எல்லாம் காலி ஆயிரும், சீக்கிரமா வாங்கன்னு கூப்பிடுதாவட்டி. வா போவோம். எடி, சர்பத்து ஜூஸ் எல்லாம் நம்ம வீட்ல குடிக்காததாட்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, சும்மா சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காத. சீன் போடப்பட்டவங்க தான் ஒரு டம்ளர் குடிக்கிறதுக்கு பதிலா 10 டம்ளர் வாங்கி குடிப்பாவோ. பாத்தியா, மலரக்காவே சிரிக்காங்க. ஏக்கா, நீங்களே சிரிக்கீங்கல்ல, அப்ப நான் சொல்லதெல்லாம் உண்மைதானே? அஞ்சு, ஆமா அஞ்சு, அவ சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். என் கிளாஸ்லயும் ஒரு பொண்ணு உன்னை மாதிரியே இருப்பா பாத்துக்கோ. கேண்டீன்ல போய் வாங்கி சாப்பிடுவோம் வாங்கன்னு நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவோம். ஆனா அவ மட்டும் நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவா பாத்துக்கோ. கடைசியில நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்போம் பாத்துக்கோ. இவ என்ன பண்ணுவான்னா ஒடியே வருவா, எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி தின்னுட்டு அவ பாட்டுக்கு பேசாம இருந்துருவா பாத்துக்க. எக்கா, ஆமா அஞ்சு, நான் போய் சொல்லல. உண்மை எங்க காலேஜ்ல அதுவும் என் கிளாஸ்ல நடந்ததுதான் சொன்னேன் பாத்துக்கோ. பாத்தியாட்டி, அதுக்குதான் சொல்லுது சீன் போடாதேன்னு. சரி அம்மா, நானும் வாரேன். இல்லனா சும்மா சீன் போடாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. மலரக்கா, நீங்க கண்ணாடி போடாம இருந்தேன்னா இன்னும் சூப்பரா இருப்பீங்கக்கா. கண்ணாடி போட்டா ஏதோ 2-3 வயசு ஜாஸ்தியான மாதிரிலாம் இருக்கு. ஆமா மலரக்கா, நீங்க எதுக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்க? அதே ஒண்ணு லஞ்சு, இப்பதான் கண்ணாடி ஒரு 6 மாசமா போட்டுருக்கேன் பாத்துக்க. ஒரே தலைவலி, அந்த தலைவலிக்காக தான் போட்டிருக்கேன். தலைவலி சரியானதுக்கு அப்புறமா கண்ணாடியை கழட்டிடுவேன். கண்ணாடி போடாதீங்கக்கா, கண்ணாடி போடாம இருந்தா நீங்க சூப்பரா இருப்பீங்க. ரொம்ப பேசாத என்ன, கண்ணாடி போட்டாலும் அந்த அக்கா அழகா தான் இருக்காங்க. ஆமா ஏக்கா, நீங்க காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாக்கா, நானே உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். நீங்க காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆகுதுமா. ஓஹோ அப்படியா, சரி சரி, 2 வருஷம் தான் ஆகுதா? எடி, ஒண்ணு தெரியுமா, இந்த அக்கா வேலைக்காக போறாங்க. அப்படியா, ஆபீஸ்ல வேலைக்கே போறாங்க? ஆமாமா, நானும் ஒரு 1.5 வருஷமா வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏக்கா சூப்பர்க்கா, எங்களுக்கு இன்னும் 1 மாசத்துல காலேஜ் முடிஞ்சிருக்கா. அப்புறம் ட்ரைனிங்னு ஏதாவது உங்க ஆபீஸ்ல போட்டாங்கன்னா எங்களுக்கு சொல்லுவீங்களாக்கா? கண்டிப்பாமா, நானே உங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். இப்ப நீயே கேட்டுட்டா. ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆமா அஞ்சு, எங்க ஆபீஸ்ல ஜூன் ஜூலைல ட்ரைனிங்க்கு ஆள் எடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிரும்ல, எப்படியும் ட்ரைனிங்க்கு போகலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்போ உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் பாத்துக்கோ. ஏக்கா சூப்பர்க்கா, அப்ப ட்ரைனிங்க்கு 2 சீட் போட்டு வச்சிருங்க எங்க 2 பேருக்கும். சரி அஞ்சு, நான் எங்க ஆபீஸ்ல சொல்லி வைக்கேன். ஏக்கா சூப்பர்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சூப்பர் டி, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஆபீஸ்க்கு போலாம். ஆமா டி, முதல்ல இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடுறது என்ன, அப்புறம் நம்மள பார்த்து பொறாமப்படுவாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ தான் எல்லார்கிட்டயும் போய் உலகிட்டு நிப்பா. மலரக்கா, ஒரு நிமிஷம் இங்க இருங்க, இப்ப வரேன். சரி அஞ்சு. ஏன் அஞ்சு எங்கடி போறா? யாரோ என்ன கூப்பிடுதாங்கன்னு சொன்னால, அதான் என்னன்னே போய் கேட்க போறேன். அஞ்சு, ஏன் அஞ்சு நில்லு. என்ன கூப்பிடாம அவ மட்டும் ஒத்திக்கு போறா? சின்ன பொண்ணு, கம்மல் டிசைன் எல்லாம் நல்லா இருந்தது பத்தியா? ஆமாக்கா, ஜிமிக்கி எல்லாமே சூப்பரா இருந்தது. அதுலயும் முக்கியமா ஒரு வளையம் போட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன ஜிமிக்கி மாதிரி போட்டிருந்தது தெரியுமா? அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கா. ஓவா, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப உங்க மாமியார்ட்ட நான் இதை சொன்னோம்னா உனக்கு பிடிச்ச அதே கம்மலை வாங்கி தந்துருவாப்ல. அப்படி சொல்லுதியலக்கா? ஆமா, உன் மாமியார் தான் என் மருமகளுக்கு கம்மல் வாங்கி கொடுக்கணும், என் பேரனுக்கு அரஞ்சாங்குடி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவல. சரிதான் போங்க. இங்க பாரு சின்ன பொண்ணு, உன் மாமியார் கிட்ட உனக்கு இப்ப நல்ல பேர் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணிக்க. உன் சம்மந்திகாரி அவ பாட்டுக்கு அவ மாமியார் வீட்டுல இப்ப செட்டில் ஆயிட்டா. ஆனா பூகம்பம் எந்த நேரத்துல எப்படி வருதுன்னு தெரியாதுல்ல. பூகம்பமா? ஆமா, உன் சம்மந்திகாரி அப்படியாப்பட்டவல்ல, எந்த நேரத்துல எங்க இருந்து எப்படி வருவான்னு தெரியாதுல்ல. எக்கா, இனி அதுக்கெல்லாம் எனக்கு கவலை இல்லைலக்கா. அவ பாட்டுக்கு மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டா. இனி அவ பேச்ச எங்க மாமியாரும் கேட்க மாட்டாவோ. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. உன் சம்மந்திகாரி கண்ணீரை கசக்கிக்கிட்டு வேணுக்கும்னே இங்க வந்தான்னு வச்சுக்க, அப்புறம் பெத்த மனம் பித்துங்கிற மாதிரி உன் மாமியார் அப்படியே கரைஞ்சு போயிருவாவோ. அப்புறம் இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு உன் சம்மந்திகாரி உனக்கும் உன் மாமியாருக்கும் மறுபடியும் சண்டையை மூட்டி விட்டுருவா, பாத்துக்க. அதனாலதான் சொல்லுதே, காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுன்னு. அப்படியாக்கா சொல்லுதியா? அப்ப நாளைக்கே என் மாமியார கடைக்கு அனுப்பிட வேண்டியதான். தங்கம் விலை தான் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. போஸ்ட் ஆஃபீஸ்லயும் கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன், அதையும் கொஞ்சம் எடுத்தோம்னா அந்த பிள்ளைக்கு ஒரு 2-3 பவுண்ட்ல செயினாவது இல்லைன்னா நெக்லஸாவது வாங்கி வைக்கலாம்ல.
ஏக்கா அப்ப நீங்க செயின் எடுக்க நெக்லஸ் எடுக்கலாம் சொல்லுதேல்ல, அப்ப எங்க மாமியார கூட்டிட்டு போங்க. சரி சின்ன பொண்ணு, இன்னைக்கு போனோம்ல அதே கடைக்கு போவோம். அப்பதானே அதே பார்டர்ல கம்மல் அங்க இருக்கும்ல, உனக்கு பிடிச்சது அதை வாங்கிட்டு வந்துடலாம். ஏக்கா நீங்க நல்ல ஐடியா பண்ணுதியக்கா. ஆமா பின்ன, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்ல ஐடியா பண்ணி தானே ஆகணும். என்ன மக்களே, அக்காவா? அஞ்சு அக்கா காலேஜுக்கு போயிருக்கா, ஐஸ் அக்கா ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போயிருக்கா. ஏக்கா அவன் சொல்லது உங்களுக்கு புரியலையா? ஏக்கா நம்ம வீட்ல இருந்து கடைக்கு போகும்போது இந்த வழியா தானே போனோம். போகும்போதே என் மவன்கிட்ட இதுதான் மக்களே அஞ்சு அக்காவோட காலேஜ்னு காட்டி கொடுத்தேன். அத நல்ல ஞாபகம் வச்சிருக்காங்கக்கா. இப்ப காலேஜ் பக்கம் போறோம்ல, அதத்தான் அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, பாராயன் செல்லக்குட்டிய, அஞ்சு அக்கா காலேஜா மக்களே இது? போவோம் அக்கா, காலேஜோட போவோம். அஞ்சு சரியான ஆளுதான். இப்பதானே எனக்கு தெரியுது என்ன விட்டுட்டு எதுக்கு போனான்னு. அஞ்சு என்னாச்சுமா? அஞ்சு எங்க போயிருக்கா? அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியலையே. என்ன விஷயமா? அங்கே பாருங்க. எங்கம்மா? அக்கா என்ன விஷயம்னு நானே சொல்லுதேன். என்ன விஷயம்? அக்கா அஞ்சுவுக்கு கல்யாணமாக போகுதுல்ல. கல்யாணமா? என்ன சொல்லுதா? ஆமாக்கா, அஞ்சுவ பொண்ணு பார்க்க வந்தாங்களாம். மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணையும் பிடிச்சிருக்கான், பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கான். ஆனா கல்யாணம் இப்ப இல்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சுதானா. மாப்பிள்ளை வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்கக்கா. கல்யாணம் முடிஞ்ச உடனே அஞ்சுவையும் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாராம். அப்படியா? ஆமாக்கா, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அஞ்சு மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, வெளிநாட்டு சாக்லேட்டா எனக்கு அனுப்ப சொல்லிடுவேன். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல, அதனால கேட்காமலே எனக்கு ஃபாரின் சாக்லேட் எல்லாம் அனுப்பி வைப்பா. நானும் நல்லா ஜாலியா இங்க உட்கார்ந்து சாப்பிடுவேன். வெளிநாட்டு மாப்பிள்ளையா? ஆமாக்கா, அதான் சொன்னோம்ல. அங்க பாருங்க, அவர்தான் மாப்பிள்ளை. அஞ்சுவா பார்க்கணும்னு காலேஜ் கிட்ட வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. பொண்ணு தெரியுமாக்கா உங்களுக்கு? அஞ்சுவ பொண்ணு பார்த்த அன்னைக்கு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம். அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட். ஆனா கல்யாணம் 2 வருஷம் கழிச்சுதான்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்ப எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணம் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியலக்கா. என்னது, அடுத்த வாரம் என்கேஜ்மெண்டா? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதா? ஏக்கா எங்க போறீங்க? நில்லுங்கக்கா, அஞ்சு அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறமா அவங்கள நமக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைப்பா. அக்கா அக்கா நில்லுங்க. சொல்லி சொல்லி ஒரே சிரிப்பாதான் இருக்கு. ஆமா பொண்ணு தாயி, நீ சொன்ன மாதிரி அத சொல்லி சொல்லி ஒரே சிரிப்பாதான் வருது பத்துக்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? எம்மாடி யாரது? கீதாவா? வா கீதா, வந்து உட்காரு. ஆமா, உட்கார்ந்தா மட்டும் அப்படியே எல்லா கதையும் என்கிட்ட சொல்லிருவியா? ஏ கீதா, என்னாச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டடக்கா? உன் மாமியாரி ஏதாவது சத்தம் போட்டானோ? ஆமா, எங்க வீட்டு பாடு மட்டும் ஊர் பூரா தெரியும். ஆனா உங்க வீட்டு விஷயத்தை மட்டும் அணக்க விட மாட்டியா? என்னாச்சு கீதா? வந்தது வராததுமா கோவமா பேசிட்டு இருக்கா? நீங்க எல்லாரும் மனசாட்சி கெட்டவையா தானே? நல்லா சிரிங்க. ஏன் நாங்க சிரிச்சா இப்ப உனக்கு என்ன? ஆமா கீதா, நாங்க சிரிச்சா உனக்கு என்ன? வண்டியா ஏதாவது பேசுனியா போடியான்னு இருக்கணும் பாத்துக்க. அப்புறமா ஏ பார்வதி பாட்டியோ, நான் உங்ககிட்ட எல்லாம் எவ்வளவு தூரம் பேசி பழகி இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்களா? என்ன தட்டி, என்னத்த சொல்லணும் உங்ககிட்ட? உங்க பேத்தி இருக்கல்ல, உங்க பேத்தி. ஆமா, என் பேத்திக்கு என்ன பாவம்? அந்த பிள்ளை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி இருக்கான். அதுக்கு சங்கடப்பட்டு உட்கார்றதுக்கு இல்லாம இப்படி இவ 2 பேர் கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டு பாடு பேசி நல்ல பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன வாய பழந்துகிட்டு இருக்கிய? என்னவா விஷயம் தெரியாத மாதிரி? அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கே சங்கடமா இருக்கு. ஏ பார்வதி பாட்டியா, உங்க பேத்தி தானே, உங்களுக்கு மனசுல ஈவி அடக்கம் எதுவுமே இல்லையா? சங்கடப்படாம இவ 2 பேர் கூட உட்கார்ந்துகிட்டு நல்ல பாடு பேசி சிரிச்சிட்டு இருக்கிய. அப்படிதான் டீ இவள்கிட்ட கேள்வி கேட்கணும். 3 பேர் 30 தேதியான எந்நேரமும் சேர்ந்தே இருப்பாளுவா. நம்ம ஒரு பாடுதே பேசினா அவளுக்கு பொறுக்காதே. என்னமோ இவ்வளவு மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்க மாதிரியும், இவ்வளவு பேசுறது மட்டும்தான் நியாயம் மாதிரியும் பேசுவாள்வா. இன்னும் 4 மணி கீழே கேட்கப்பட்ட கேள்விக்கு 3 பேர் நாண்டுகிட்டு சாவதான் போறாவோ. என்ன கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம 3 பேரும் வாயை பொளந்துகிட்டு நிக்கியா? ஏ பார்வதி பாட்டியோ, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இல்ல மனசாட்சி தான் இருக்கா? பேட்டிக்கு இப்படி ஆயிட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? அதுவும் 3 பேரும் கூட்டணியா உட்கார்ந்துகிட்டு. ஏடி 4 மணி கீழா, யாருகிட்ட பேசுறான்னு தெரிஞ்சு பேசுறியாடி? இல்லனா கண்ணு கண்ணு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியா? ஆமா பொண்ணு தாயி பாட்டியா, எனக்கு கண்ணு தெரியல, அதான் கண்ணு தெரியாம யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் தான் ரொம்ப நல்லவங்க, நாங்க எல்லாம் இருக்கப்பட்ட மீதி எல்லாரும் கேட்டவங்க. அப்படிதான் 4 மணி பேசுடி பேசு. இத பாரு, திமிரெடுத்து பேசாத. பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். தெருப்பு
சோறு வாங்கி திங்கிறதுக்கு போக மாட்டக்கா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு திரிவிய இங்க பாரு கீதா உன்னை பத்தி நாங்க எதுவுமே பேசல ஆமா உங்களுக்கு உங்க பேத்திய பத்தியே கவலை இல்ல அப்புறம் என்ன பத்தியா கவலைப்படுவீங்க அத கூட ரெண்டு பேரும் இருக்காள்வல்ல அவளை பத்தி தானே பேசுவாளுவோ ஏ பொண்ணு தாயி இந்த 4 மணிக்கு என்னாச்சு திடுதப்புட வந்தா அவ பாட்டுக்கு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கா என்னமோ நமக்கெல்லாம் மனசாட்சி இல்லாத மாதிரியும் பார்வதிக்கு மனசாட்சி இல்லாத மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா ஆமா பரிமளா என்னாச்சு இவளுக்கு அதுவும் நடு மத்தியானம் வந்திருக்கா பத்தியா எங்கயாவது பேய் பிடிச்சிருக்குமோ என்னவோ ஆமா எனக்கு தானே பேய் பிடிச்சிருக்கு நடு மத்தியானம் தெருவோட வந்த மத்தியால வர வழியில பேய் பிடிச்சிட்டு பார்வதி பாட்டியும் நான் உங்க வீட்ல உப்பு போட்டு பழைய கஞ்சி குடிச்சிருக்கேன் அந்த நன்றி உணர்ச்சியோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் உப்பு போட்டு தான் கஞ்சி குடிப்பாவோ இவ என்னடானா என்னமோ அதிசயமா குடிச்ச மாதிரில பேசுதா பொண்ணு தாய் பாட்டிக்கு அவ பேத்திக்கு கல்யாணம் வெளிநாட்டு மாப்பிள்ளை அந்த சந்தோஷத்துல இருக்காவோ பரிமளா பாட்டிக்கு அவ பேரனுக்கு பிறந்த நாள் வரப்போகுது அதுல சந்தோஷமா இருக்காவோ உங்க பேத்திய பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு ஓடியே போயிட்டான் இந்த கவலையில இருக்காம அவ 2 பேரும் சந்தோஷத்துல இருக்காவல்ல அதுல நீங்களும் ஜாயின் ஆயிட்டேலா அடியே இந்த முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க பார்வதி பாட்டிக்கின்னு பேசுறதுக்கு நீ யாரு இல்லன்னு நினைச்சீங்களோ நான் இருக்கேன் எந்த பரிமளா இந்த 4 முடி இப்படி வீட்டு வாசல்ல கிடந்து கத்திட்டு கிடக்கா என் பேத்திக்கு பார்த்த மாப்பிள்ளை 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டான்னு யாருக்குமே தெரியாத இவ எப்படி இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா என்ன பார்வதி பாட்டியோ 1 லட்சம் ரூபாய் விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு தானே நினைக்கிய ஆனா அவங்க ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காவல்ல அவங்க ஃப்ரெண்ட் மாதிரி 2 பேரும் தான் தெரு பூரா சொல்லி இருப்பாவோ ஊரு பூரா நாரி மேல கிடக்கு இப்ப அவ 2 பேரும் ஒண்ணும் தெரியாத மாதிரி உங்க வீட்டு படப்படையில உட்கார்ந்துகிட்டு உங்ககிட்டயே பாடு பேசி சிரிச்சிட்டு கிடக்காவல்ல ஏட்டி 4 முடி பரிமளம் கொஞ்சம் பேசாம இரு எப்படி பேசாம இருக்க பொண்ணு தாயி இந்த 4 முடி வாய் கிளிய கிளிய எப்படி பேசுதான்னு பாத்தியா என்னமோ பார்வதி வீட்டு விஷயத்தை நாம 2 பேர் தான் தெரு பூரா சொன்ன மாதிரில பேசிட்டு இருக்கா நம்மள பார்த்து பார்வதி என்ன நினைப்பா நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத பரிமளம் நம்ம பார்வதியை பத்தி நமக்கு தெரியாதா எப்படி பேசுதான்னு பாரு அந்த 4 முடி எனக்கு வர கோவத்துக்கு அவ வாய் அப்படியே கிழிச்சிரலாம் போல இருக்கு திமிரு பிடிச்சவா வீட்ல சோறு பங்கி திங்கிறதுக்கு வக்கு இல்ல ஊர் பூரா வாங்கி தின்னுபிட்டு இப்ப மாப்பிளையும் மாமியாரும் ஒரு வீட்டு நடையும் ஏறக்கூடாது ஒரு வாய் சோறு கூட நீ வாசல்ல வாங்கி திங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காவோ அதுல இவளுக்கு கவலை இல்ல அடுத்த வீட்டு மேல என்ன கவலை இவ அப்படிதானே எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே பார்வதி வீட்டு விஷயம் நம்ம யார்கிட்டயுமே சொல்லல இவ எப்படி சொல்லுவா நம்ம தான் ஊர் பூரா சொன்னோம்னு வாய் இருக்கப்பட்டவ பேசதான் செய்வா நரம்பு இல்லாத நாக்கு என்னென்னலாம் பேசுதுன்னு பத்தியா பார்வதி வீட்ல பழைய கஞ்சில உப்பு போட்டு குடிச்சாளா அந்த நன்றி உணர்ச்சியா இவ பேசுதாளாம் நம்ம வீட்ல எல்லாம் எத்தனை நாள் குழம்பு கூட்டு கறின்னு வந்து பிச்சை எடுக்காத குறையா வந்து வாங்கி தின்னுருப்பா இவ நன்றி உணர்ச்சியை பத்தி பேசுதா பாரு கொழுப்பெடுத்த வட்டி இவள்ல நம்ம 3 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் பத்தியா அது இவளுக்கு பொறுக்கல இவ இப்படி பேசப்பட்டவ இல்ல இல்ல இவளை யாரோ தூண்டி விட்டுருக்காவோ என்ன சொல்லுத பொண்ணு தாயி ஆமா பரிமளம் வாசில சோறு வாங்கி திங்கப்பட்டவ எந்நேரமும் சோத்து நினைப்பாதானே இருப்பா இப்ப எப்படி பார்வதி கஷ்டப்படுதா அவ பேத்தி ரொம்ப கஷ்டப்படுதா அதெல்லாம் பத்தி பேச வந்திருக்கான்னா யாரோ இவளை போய் அங்க போய் கேளு இப்படி எல்லாம் பேசுறதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காவோ ஆமா நீ சொல்றது சரிதான் பொண்ணு தாயி பார்வதி பாட்டியா இப்பமே பாருங்களா உங்களை விட்டுட்டு அவ 2 பேரும் மட்டும் தனியா குசு குசுன்னு பாட்டு பேசிக்கிட்டு இருக்காவோ அம்மா எடி என்ன கொழுப்பெடுத்து வைத்திரியா இன்னைக்கு யார் வீட்லயும் வாசிச்சோறு வாங்கி திங்க போவலையோ வயித்து பசில உருண்டுட்டு கிடக்கியோ ஆமா சோறுன்னு சோத்து பக்காளி ஆக்கி என்ன பைத்தியக்காரி ஆக்குனதுன்னு மிச்சம் இப்ப சோத்தை எல்லாம் மறந்து வந்து உங்ககிட்ட கேள்வியை கேட்டா மறுபடியும் என்ன வாசிச்சோறு வாங்க அனுப்பலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ போக மாட்டேனா இனிமேல் யார் வீட்டுக்கு நான் வாசிச்சோறு வாங்க போவே மாட்டேனா ஆமா எல்லாரும் நீ வருவேன்னு காத்துட்டு கிடக்காவோ சாப்பாடெல்லாம் பொங்கி வச்சுக்கிட்டு ஆள பாரு ஆள பார்வதி பாட்டியா ஊரு பூரா என்னமோ பேத்திக்கு பார்த்த மாப்பிள்ளை 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாளே அது உண்மையா இல்லன்னா உங்க பேத்தி 1 லட்சம் ரூபாய் தூக்கிக்கிட்டு அந்த மாப்பிள்ளையோட ஓட பார்த்தா அதை தடுத்து நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கியாளே அது உண்மையா திமிரு பிடிச்சவா பேசுற பேச்ச பாரு அவ பேத்திய ஓட பார்த்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா எடி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்க அறுத்து விடுவோம் பாத்துக்க அப்படியே ரொம்ப கோவப்படாதீங்க உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு சண்டைக்கு வரீங்களோ என்னடி உண்மை என்னதடி பெரிய இத மாதிரி பேச வந்திருக்கா ஆமா பார்வதி பாட்டியோட பேத்தி அந்த பையன் கூட ஓடவன பாத்துருக்கா அத தடுத்து தான இங்க கூட்டிட்டு வந்திருக்காவோ ஊருக்கெல்லாம் தெரியாம இருக்கட்டும்னு தான இங்க கூட்டிட்டு வந்திருக்காவோ அந்த பேச்செல்லாம் அடிபடுமேன்னு தான அத மூடி மறைக்கிறதுக்கு இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு பேசி சிரிச்சிட்டு கிடக்கியோ பார்வதி பாட்டி
அடிச்ச அடியில கண்ணு முன்னு தெரியலையோ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது பரிமளம். பரிமளம் இவகிட்ட எல்லாம் பேசவே கூடாது. பேசாட்டி போங்க, எனக்கு என்ன? பேசக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆனா எங்கடி ஓடுற? ஆகா, எல்லாருமா சேர்ந்து என்ன கும்மா குத்து குத்துறாவளே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. திமிரு பிடிச்சவள எங்கக்குள்ளே சண்டையை முட்டி விடலாம்னு பாக்கியாட்டி. யாத்தாடி வயசான கிழவிகள்னு பார்த்தா இந்த போடு போடுறாவளே. யாத்தாடி நாலு முடிக்கு ஒவ்வொரு ஆட்டியும் இடி மாதிரில உழுது. என்னடி பேச்சு பேசுற? உன் மாமியா உனக்கு சோத்த போட மாட்டேக்கா? உன் மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா. உனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஏன் பேத்திய பத்தி உனக்கு கவலையாடி? திமிரு பிடிச்சவள என்னடி சொன்ன? என் பேத்தி 1,00,000 ரூபாயை தூக்கிட்டு ஓடி போக பார்த்தாளா? நீ பாத்தியாடி? பார்வதி போடு, அவ வாயிலேயே போடு. பாவம் அவளே அவ பேத்திய பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காள. அவளை கொஞ்சம் சரி பண்ணுவோம், மனசு சமாதானப்படுத்துவோம்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்தா எங்களையே பிரிக்க பாக்கியாடி. மூஞ்சில குத்துறன்னு வச்சுக்க, ரொட்டி போட்டுரும் மூஞ்சி. ஓடி போடான்னு சொல்லுவியா? நீ வரட்டி ஓடி வந்தவா? உங்க வீட்டுல கஞ்சே வாங்கி உப்பு போட்டு குடிச்சே அந்த நன்றி உணர்ச்சியில தான் பேசுதேன்னு சொன்னியடி. இருட்டி எங்க வீட்டு உப்ப நானே எடுத்து புடியே. இனிமேல யார் வீட்டு பக்கமாவது நீ போவியாடி? தாத்தாடி இது எங்க வீட்டு வாசல் நடைய நான் தாண்ட மாட்டேன். என்ன போட்டு இப்படி கும்மா குத்து குத்துதேல? இப்படி எல்லாம் உங்ககிட்ட கேட்க சொன்னா சொன்ன பாட்டிய சும்மா விட்டு வச்சிருக்கேல. ஆத்தாடி ஆத்தா போட்டு கொடுத்துட்டாளா? நாலு முடி அவ புத்திய காமிச்சிட்டாளா? என்னட்டி சொல்லுத? சொர்ண கலவியா? ஆமா சொர்ண கலவிடா. ஆல் இந்தியா ரேடியோல எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுச்சு. நீ வெறும் சோத்து பக்காளியா இருக்கிய, தெருல நடக்கப்பட்ட விஷயம் ஒண்ணாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாவோ. நீங்க எங்கேயும் தேடி போக வேண்டாம், உங்க பின்னாடியே தான் நிக்காவோ. படுபாடி சொர்ண கலவி பின்னாடி நின்னுக்கிட்டு என்ன காப்பாத்தாம இருக்காவல. அடியே சொர்ணம், எல்லாத்துக்கும் காரணம் நீயாட்டி. எங்களையாட்டி பிரிக்கணும்னு பாக்க சொர்ணம் இருட்டி. இன்னைக்கு உன்னை கொழுக்கட்டையில வைக்கப்பட்ட பூர்ணமாக்கி விடுதோம். எங்கட்டி ஓடுதா? எங்க போனாலும் இன்னைக்கு உன்னை விட மாட்டோம்ல. பார்வதி இந்த உப்பை நீ பாத்துக்க, அந்த பூர்ணத்தை நாங்க 2 பேரும் பாத்துக்கிடியோம். ஓட வட்டி செய்த இந்த ஊரை விட்டே ஓடுதால உன்னை விட மாட்டோம்டி. திமிரு பிடிச்சவள உப்பு போட்டு தின்னியா? உப்பு உனக்கு முதல்ல சூடு சொர்ண இருக்காட்டி. இல்லட்டி இப்படியே உன்னை அடிச்சுட்டு கிடந்தோம்னா அப்புறம் நீ தப்பிச்சு ஓடி போயிடுவ. உன்னையெல்லாம் இப்படியே இருட்டி யாரு வந்து உன்னை கூப்பிட வாராவன்னு பாக்க. உன் மாமியாரி வரட்டும், உன் மாப்பிள்ளை வரட்டும். ஆகா ஒரு தென்றல் புயலாகி வர்றதேன்னு பாட்டு பாடிக்கிட்டே வந்தேன். கடைசியில 3 பேருமா சேர்ந்து எனக்கு புயலாகிட்டாவல. சொர்ண கிழவி என்னை ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டாவல. இரு கிழவி, ஒரு நாள் உனக்கு இருக்கு. சோத்துல விஷத்தை வச்சு போடுதே. எங்களை யாருன்னு நினைச்சா? அவ்வா 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 அவ்வா. நில்லுங்கக்கா, அஞ்சு அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறமா அவங்கள நமக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைப்பா. அக்கா அக்கா நில்லுங்க. சின்ன பொண்ணு வாங்கக்கா. மலரக்கா. என்ன அஞ்சு என்ன பண்ணீங்க? அவரை அடிச்சு போட்டீங்க? ஓஹோ அவரா? ஏன் மலரு என்ன இது? ஏடி அஞ்சு, நான் இந்த அக்கா கிட்ட சொன்னேன்டி, அவங்க தான் அஞ்சுவ கல்யாணம் பண்ண போறவங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அஞ்சு நமக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைப்பான்னு சொன்னேன்டி. ஆனா அந்த அக்கா அத கூட கேட்காம இங்க வந்து அவங்கள அடிச்சு போட்டாடி. எவ்வளவு திமிரு பத்தியடி இந்த அக்காவுக்கு. அக்கா அக்கான்னு இவ்வளவு நேரமா எவ்வளவு பாசமா பேசிட்டு இருந்தோம். பொறாமட்டி அவங்களுக்கு. வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு வேற சொன்னேனா, அதனால தான் அவங்களுக்கு பொறாம. நீ நேத்திக்கு தானே இந்த அக்காவை பத்தி சொன்ன. அவங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதோ பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு. ஆனா இப்போ உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது பத்தியா, அத பார்த்து பொறாமப்பட்டாங்கடி. அதனாலதான் இப்படி நடந்துக்கிட்டாங்க. இங்க பாரு மலரி, உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. என்ன நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவ அப்படிதான் பேசுவா. என்ன மலரி இதெல்லாம்? எங்க வீட்டுக்கு வரப்பட்ட மருமகளை இப்படி கை நீட்டி அடிச்சு போட்டா உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கும்? அதானே என்ன மலரு இப்படி திமிரு பிடிச்சு போய் அவரை அடிச்சு போட்டா? ஏடி உங்க வீட்டு மருமகன்னு சொல்லுது இல்ல, இவரை முதல்ல விசாரிச்சேடா. இங்க பாரு, விசாரிக்கிறது விசாரிக்காம இருக்கிறது எல்லாம் எங்க இஷ்டம். எங்க வீட்டு மருமகனை கை நீட்டி அடிச்சு போட்டியா? அவர்ட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. ஆமா மலரு, அதுதான் சரி. இப்படி கை நீட்டி அடிச்சு பட்டியா அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு.
எவ்வளவு திமிரு இருந்தா என் மகா கிட்ட பேச வந்த என் மருமவனை கை நீட்டி அடிச்சிருப்பா. என் வீட்டுல உனக்கு இடம் கொடுத்த பாத்தியா, அதான் நீ தலைக்கு மேல ஏறுத. என்ன முழிச்சுக்கிட்டே நிக்க? கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இங்க பாருங்க தே, இந்த ஆள் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் யாரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நீங்களே சொல்லுங்க. என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுன்னா கதகதையா சொல்லிக்கிட்டு இருக்க. எத்தே, நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே. என்ன மலரு, நீலி கண்ணீரை வடிக்கா? நீலி கண்ணீரை வடிச்ச உடனே நாங்க உன்னை விட்டுருவோன்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? எத்தே, நான் சொல்றது முதல்ல கேளுங்க தே. இம்மா, இவங்க சொல்லறதெல்லாம் கேட்காதம்மா. எப்படி அசிங்கப்படுத்தி விட்டாங்க பாத்தியா? நான் சொல்லத மட்டும் கொஞ்சம் கேளுங்க தே. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த ஆளுதான். என்ன மலர் சொல்லுதா? இம்மா, இவங்க பேச்சையெல்லாம் கேட்காதம்மா. வாயில இருந்து வர்றது அவ்வளவு பொய். அஞ்சு, உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு சம்மதம், எனக்கு சென்னையில வேலை கிடைக்க போகுது, அந்த வேலைக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் நல்ல வேலையா கிடைக்கும்னு சொல்லி எங்க கிட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டு காணாம போனவனே இவன் தான். என்னம்மா சொல்லுதா? ஆமாதே, இந்த ஆளுதான் டேய் எங்களை ஏமாத்திட்டு போனது. அடப்பாவி, வாயில வரது அவ்வளவு பொய். எனக்கு போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வேணும்னு அவர்கிட்டயே கேளுங்க. எவ்வளவு திமிரு இருந்தா நாங்களே கஷ்டப்பட்ட குடும்பம் எங்க கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் ஏமாத்துவ. அது சொல்லு, வாயை திறந்து உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லுன்னு டார்ச்சர் பண்ண அவரு சும்மா உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லதான் செய்வாரு. நான் அவன் இல்ல. என்னது, நான் அவ இல்லையா? மரியாதையா உண்மையை சொல்லு. என்னப்பா தம்பி, மலர் என்னென்னலாமோ சொல்லுதா? இது இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க என்ன பத்தி என்ன சொல்லுதாங்களே எனக்கு ஒண்ணும் புரியல. என்னது, என்ன யாருன்னே உனக்கு தெரியலையா? நான் என்ன சொல்லுதேன்னு உனக்கு புரியலையா? இல்ல, நீ இப்படி எல்லாம் கேட்டா பதில சொல்ல மாட்டா. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சா கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா நீ எல்லா உண்மையும் சொல்லுவா. இங்க பாரு மலரி, உனக்கு நடந்த அநியாயத்தை உன்னால மறக்க முடியாதுதான். அதுக்குன்னு என் வீட்டுக்கு வரப்பட்ட மருமக மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுதா? இது, நான் உன்னை பழிய போடல. நான் உண்மையை தான் சொல்லுதே. ஏக்கா இப்படி எல்லாம் போய் சொல்லுவீங்க? அஞ்சு, நம்ம காலையில பஸ்ல வந்தோம்ல காலேஜுக்கு, அப்ப 2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே இவன் பைக்ல ஒரு பொண்ணோட போறத நான் பார்த்தேன். பைக்ல இன்னொரு பொண்ணோட போனானா? ஆமா, நானும் பார்த்தேனே. நானும் சரி நம்மள தான் ஏமாத்திட்டு போனா. இப்ப வேற ஏதோ ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு நானும் அமைதியா வந்துட்டேன். ஆனா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கத நான் பார்த்தேன். அப்பதான் உன் ஃப்ரெண்ட் சொன்னா, இவர்தான் அஞ்சுவ கல்யாணம் பண்ணிக்க போறவரு, அவங்க 2 பேரும் பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா அஞ்சு நம்ம கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான்னு சொன்னா. நான் தான் ஏமாந்து போயிட்டேன். நீயும் ஏமாற கூடாது அஞ்சு. அதனால தான் இவனை அடிச்சு போட்டேன். நல்ல கதை சொல்லுதம்மா நீ. இதி, அந்த அக்கா ஒண்ணும் கதை சொல்லல. என்னமா சொல்லுதா? இதி, இந்த அக்கா சொன்னாங்கல்ல 2 ஸ்டாப்புக்கு முன்னாடி இவர் வேற யார் கூடயோ பைக்ல போனாங்கன்னு, அத நானும் பார்த்தேன் தே. என்னமா சொல்லுதா? ஆமா தே, நானும் பார்த்தேன். எனக்கு அது மறந்து போச்சு. இப்ப அந்த அக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. அட பாவி பயல, என்னல வாயை பழந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு நிக்க? உண்மையா சொல்லு மரியாதையா, இல்லன்னு வச்சுக்க உன்னை இப்பவே நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து விடுவேன். அது வந்து மலரு. இப்ப பாத்தீங்களா தே, என்ன பத்தி யாருனே தெரியாதுன்னு சொன்னா இப்ப மலருன்னு என் பேரை சொல்லுதா? ஆமா, மலருன்னு பேரை சொல்லுதானே? சொல்லல, மரியாதையா சொல்லல. என்ன மாதிரி 5 பேரும் ஏமாத்தலாம்னு பாத்தியோ? இன்னும் எத்தனை பேரை ஏமாத்தி இருக்க? காலையில வண்டியில ஒரு பிள்ளை கூட போனியே, அந்த பிள்ளை யாருல? அவ என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஓஹோ, ஃப்ரெண்ட் தான் வண்டியில உட்கார்ந்து கட்டி பிடிச்சிட்டு போவாங்களோ? யாத்தாடி சரியான ஃப்ராடு பயலா இருக்கான். இல்ல, நீ வாயை திறந்து உண்மை நீ எதுவுமே சொல்ல மாட்ட. இரு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு, இப்ப வருவாவோ. மலரு வேண்டாம் மலரு, போலீஸ் எல்லாம் வர சொல்லாத. ஏமல, மாமியா வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுறியோ? அப்ப உண்மையை சொல்லு, வாயை திறந்து உண்மையை சொல்லு. சொல்லுது. அது வந்து எத்தே. அத்தையா? யாருக்குல அத்தை? ஏமாத்துக்கார பயல, உன்னை போய் நாங்க நம்பணும் பாரு. எத்தே அது. லேய், இன்னொரு நேரம் அத்தைன்னு சொன்ன வாயில ஒரு பல்லு இருக்காது. ஏமாத்துக்கார பயலால நீ? அதான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே உங்க அம்மாவும் அப்பாவும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணத்தை வைப்போம்னு சொன்னது. என்னது சொல்லுதியே? அம்மாவும் அப்பாவுமா? ஆமாமக்கா, இவன் கூட அவ அம்மையும் அவ அப்பாவும் வந்தாவோ. அம்மாவும் அப்பாவுமா? யார்ல உனக்கு அம்மையும் அப்பாவும்? என்னமக்கா சொல்லுத? ஆமாடி, எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது நான் ஒரு அனாதை, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னான் தே. கல்யாண புரோக்கரும் இவனும் தான் வந்தாவோ. ஆத்தாடி ஆத்தா, பெரிய பூசணிக்காவையே சோத்துல மறைச்சிருக்கானே. ஓஹோ, அப்ப கூட்டா வந்து எங்களை ஏமாத்தி எங்க வீட்ல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு பொறுக்கிட்டு போலாம்னு பாத்தியால? வாயை திறந்து பதில சொல்லல. திமிரு பிடிச்சவன, இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துவ?
எல்லாம் இப்படி விட்டா சரியா வராதுல. இரு, போலீஸ் இப்ப வருவாவோ. மலரு மலரு மலராவது மண்ணாங்கட்டியாவது மாமியா வீட்டுக்கு போல உன்னை தோலை உரிச்சு தொங்க விடுவாவோ. இனி யார் வீட்ல போய் மாமா அத்தைன்னு சொல்லி பொண்ணு பார்க்க போய் ஏமாத்துதான்னு நானும் பாக்கேன். உன்னை சும்மா நான் விட போறது இல்லல. 1 லட்சம் ரூபாய் கொண்டால. எங்க வீட்ல இருந்து ஏமாத்தி வாங்கிட்டு போனியே, அந்த 1 லட்சம் ரூபாய் கொண்டா. மலரு. ஏய், இன்னொரு நேரம் என் பேரை சொன்ன, அந்த அத்தை சொன்ன மாதிரி வாயில ஒரு பல்லு இருக்காது பாத்துக்க. மரியாதையா 1 லட்சம் ரூபாய் இப்ப எடுத்து வை. அது எடுல. 1 லட்சம் ரூபாய் பணத்துல ஒத்த ரூபாய் கூட குறைய கூடாது. எண்ணி எடுத்து வைல. மலரு மலரு சட்டையை விடு. 1 லட்சம் ரூபாய் நீ தராம இந்த இடத்தை விட்டு நீ நகர முடியாதுல. எங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வைப்பாவோ, நீங்க நைசா வந்து பணத்தை ஏமாத்திட்டு போவேடோ. எடுல, அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுல. திமிரு பிடிச்சவள, ஏமாவளையுமா ஏமாத்த பார்த்த? உனக்கெல்லாம் கேடு வராதால? ஏமா, இந்த ஆள்கிட்ட என்னமா பேசி? முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. போகதான் போறான். மாமியா வீட்ல போய் கம்பி எண்ணுமா 1 2 3ன்னு. ஏக்கா மாப்பிள்ளை வீட்டுல போய் விசாரிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தரகருக்கு ஃபோன் பண்ணதுக்கு என்ன சொன்னாரு அவரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பட்டு எடுக்க போயிருக்காவன்ல சொன்னாரு. அப்ப இவன் மட்டும் எப்படிக்கா அங்க வந்தான்? இங்க இன்னும் எத்தனை பிள்ளைகளை ஏமாத்தலான்னு வந்திருப்பான். கேடு கட்டவன் இவன்லாம் உருப்படுவானா? நல்ல வேலைக்கா, மலரால நம்ம இன்னைக்கு தப்பிச்சோம். ஆமா சின்ன பொண்ணு, மலர்னாலதான் ஏமாவ வாழ்க்கை கெட்டு போகாம இருந்துச்சு. இல்லன்னு வச்சுக்க, நம்மளையும் ஏமாத்தில ரூபாயெல்லாம் அடிச்சு மறுத்தி ஓடி இருப்பான். ஆமாக்கா, இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இந்த மூஞ்சிக்கு வேலை கிடைக்க போதா, அதுக்கு முன் பணமா 1 லட்சம் ரூபாய் கேட்டணுமாம்ல. ஏமாத்துக்கார பயல, உனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்க போதா? வெளிநாட்டுல வாங்க மேடம், இவன் தான் மேடம் எங்களை ஏமாத்தினது. இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க மேடம். தோலை உரிச்சு தொங்க விடுங்க மேடம். அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. ஓஹோ, நீயா? மேடம் மேடம். ஏமா, இவன் மேல நிறைய கேஸ் இருக்குமா? என்ன மேடம் சொல்லுவீங்க? ஆமாம்மா, இவன் மேல ஏமாத்து கேஸ் நிறைய இருக்கு. இவனை நாங்க பிடிச்சி ஜெயில போட்டா ஏதாவது ஒரு வழியில வெளியே வந்துருவான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆள் மாறாட்டம் பண்றது. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியால. இங்க பாருங்கம்மா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு முன்னாடி 4 இடத்துல விசாரிங்க. அதுலயும் முக்கியமா மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்கான்னு வேலை பார்க்கற இடத்துல போய் விசாரிங்க. அப்பதான் உண்மை தெரியும், அவன் வேலை பார்க்கானா இல்லனா வேலை இல்லாம இருக்கானான்னு. எதையும் விசாரிக்காம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இவன மாதிரி ஆட்களை எல்லாம் இனி ஜெயில விட்டு வெளியவே அனுப்பப்படாது. மேடம். என்னல கண்ணீரை விட்டு நடிக்க? என்னல எல்லாரையும் ஏமாத்தணும், கடைசில கையும் களவுமா மாட்டிக்கிட்டமேன்னு நீலி கண்ணீரை வடிக்கியா? இந்த பொண்ணுகிட்ட 1 லட்சம் ரூபாய் ஏமாத்தினியே, வட்டி போட்டு மரியாதை அந்த பிள்ளை கையில கொடுத்துருப்பதுக்க. ஆமா, மைனர் மாப்பிள்ளை கழுத்துல புது செயின், அப்புறம் புது பைக், யாரெல்லாம் ஏமாத்தி ஆட்டைய போட்ட? மேடம், அது நான் யாரையும் ஏமாத்தல. ஆமா, அப்படியே உண்மை விளம்பி. மேடம், எங்க வீட்டுக்கு வந்து இவர் பேரு மெய் விளம்பின்னு சொன்னா மேடம். மெய் விளம்பியா? ஆமா மேடம், உண்மையதான் பேசுறேன், பொய்யே பேச மாட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு சொன்னாரு மேடம். அப்படியெல்லாம் சொன்ன மெய் விளம்பியால உன் பேரு? ஏமாத்துக்காரா? மேடம், எங்க வீட்ல வந்து என்ன பொண்ணை பார்க்க வந்தபோது அன்பரசன்னு சொன்னா மேடம். அடப்பாவி, அன்பரசனா? யாத்தாடி, இன்னும் எத்தனை பேர்கிட்ட எத்தனை பேர் சொல்லிருக்காம்னு தெரியலையே. ஹலோ மிஸ்டர் மெய் விளம்பி, அன்பரசன். இன்னும் எத்தனை பேர்ல வச்சிருக்க? மேடம், நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்ககிட்ட வேலைக்கு வேணும், அட்வான்ஸ் பணம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு எங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டா மேடம். கண்டிப்பா அந்த பணம் உனக்கு திருப்பி கிடைக்குமா? திரும்ப கொடுக்காம அவனை நான் விட்டுருவானா? என்னல நீலி கண்ணீர் அன்பரசா, நீலி கண்ணீர் மெய் விளம்பி, போமா மாமியார் வீட்டுக்கு. இப்படி ஏமாந்துட்டமே. மலரு, என்ன மன்னிச்சிருமக்கா. ஏத்தே, என்னதே இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுதியே? ஆமாமக்கா, உன்னை பொறாம பிடிச்சவன் நினைச்சல உன்னை ஏசிவிட்டேன். கடைசியில பார்த்தா அந்த பேதில போவ. உன்னையும் ஏமாத்துறது இல்லாம எங்களையும்லாம் ஏமாத்த வந்திருக்கா. இன்னைக்கு நீ பார்த்து அவனை அடையாளம் காட்டுனதுனால என் பிள்ளை வாழ்க்கை சீரழியாம போச்சு. இல்லனா எங்ககிட்டயும் எவ்வளவு பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போயிருப்பானோ. இல்லனா என் பிள்ளையவே கல்யாணம் பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போயிருப்பானோ. ஏக்கா அப்படியெல்லாம் பேசாதியக்கா, நம்ம பிள்ளை நல்லாதான் இருக்கும். அதான் மலர் நம்மள தப்பிக்க வச்சுட்டாள்ல. ஏத்தே, வருத்தப்படாதீத்தே. இந்த பேதில போவா ஏமாத்திட்டு போனதுல நீ எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாமக்கா. ஏத்தே, வருத்தப்பட்டுட்டே இருந்தோம்னா காலம் பூரா வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கணும். அவனை பாருங்க, என்ன ஏமாத்திட்டு கடைசில உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். ஏமா, கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு நான் சொன்னேனே, நீ கேட்டியா? இப்ப பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? மலரக்கானால நம்ம தப்பிச்சோம். இவங்க மரகதத்தை தானே? ஆமா, சின்ன பொண்ணை காலா நிக்காங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா? சரி, போய் பாப்போம்.